ஹாய் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, வடிவேல் மற்றும் ஃபகத் ஃபாசில் சார் நடிப்பில் வெளிவந்த வாரிசு அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு நகைச்சுவை, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த படத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருந்துச்சு. எனக்கே ஒரு வடிவேல் என்னன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்த்து அவரை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செம்ம இதா இருந்துச்சு. ஒரு 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 கில்லர், ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே இருந்தாலும், படத்துல ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க ரெண்டோட காமோ வந்து நம்ம மாமன் அந்த சைட்லயே பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காவும் இருந்துச்சு. ஓ இப்பெல்லாம் நடிக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலா இருந்துச்சு. வடிவேல் என்னன்னா ஒரு காமெடி, வைகை புயல் அப்படி இப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஒரு வடிவேல் அண்ணனாலே ஒரு காமெடி தான் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் போய் இப்போ அவர் அவர் ஒரு சரியான ஒரு மெட்டீரியல் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லன் மெட்டீரியல் ஆயிட்டாரு. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஸ்கூல்ல நடக்கிற மேக்சிமம் இது எல்லா படத்துலயும் வர்றதுதான். ஒரு சில ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஒரு சின்ன, அதாவது ஒரு பேபியை வந்து, ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சு இது பண்ணிடுறாங்க. ஸோ அதுல சம்மந்தப்பட்டவங்களை வந்து வடிவேலனை ஃபகத் ஃபாசிலோட உதவியோட கொல்றாரு. ஆனா அது எப்படி அந்த உதவியை நாடுறாரு, அது என்ன மாதிரி ஆகுது, ஃபகத் ஃபாசிலுக்கு எப்ப அதெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரியுது, அவர் இதுல எதனால இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு அப்படிங்கிறதான் ஓவரால் ஸ்டோரியே. படம் வேற லெவல்ல தான் இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த படத்தை ஏன் இவ்வளவு நாள் நான் பார்க்காம இருந்துட்டேன்னு ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. நான் நினைச்சேன் காமெடியா தான் இருக்கும், ஒரு மாதிரி இதா தான் இருக்கும்னு நினைச்சு நான் போய் படம் பார்க்கேன். எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓ இந்த நான் காமெடின்னு நினைச்சு பார்த்த படம் இவ்வளவு இதா இருக்கேடா அப்படின்னு. ஆனா அங்கங்க அவருக்கு ஒரு ஞாபகம் மருதி மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல்ல தான் இருந்துச்சு. இவ்வளவு நாள் பகத் பாசில நம்மள முட்டாங்க நினைச்சிட்டீங்களா பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தை போகும்போது. ஸோ ஓவரால் சொல்லணும்னா ஃபேமிலியோட போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கு படம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற என்ன நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.